ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ME3591 டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் எந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து கொஷின்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த பிடிஎஃப்ல வந்து ஃபஸ்ட்டு 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த டாபிக்ஸான இம்பார்ட்டன்ட் மாடல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வித் ஆன்சரோட பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, சம் தியரிஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிற மாதிரி, அதேமாதிரி திக்னஸ், டயாமீட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு டேட்டா வந்து ஃபைண்ட் பண்ணுறது என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு அந்த ஃபார்முலா ஃபுல்லாக நல்லா வந்து படித்து வச்சுங்க. அதேமாதிரி அந்த கொஷின்ஸ்லேருந்து அந்த ஃபார்முலா தேவையான டேட்டாஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ரைட் பண்ணதுக்கான அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பொறுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் கப்ளிங் இருக்கும். இதில் வந்து ஷாஃப்ட் நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை, கப்ளிங் மட்டும் ஃபுல்லாக நல்லா படிச்சுங்க. இது கூட வந்து அந்த கீ டாப்பிக்கான ப்ராப்ளம் வந்து ஒன்று கொடுத்துருப்போம், அது வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ இந்த கப்ளிங் பொறுத்தவரைக்கும் இந்த டைப்ஸ் ஆஃப் கப்ளிங் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கான மாடல் கொஷினாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் வந்து ஷோ பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்புக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப், அதேமாதிரி நோட்ஸும் சரி, அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதேமாதிரி யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் இந்த டெம்பரரி ஜாயிண்ட், பெர்மனன்ட் ஜாயிண்ட் இருக்கும். இதில் வந்து பெர்மனன்ட் ஜாயிண்ட் நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை, டெம்பரரி ஜாயிண்ட் மட்டும் ஃபுல்லாக நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 3 ஜாயிண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுலேயும் மெயினாக அந்த சைஸ் ஆஃப் போல்டு, டயாமீட்டர் ஆஃப் போல்டு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் மாடல் ப்ராப்ளம் இந்த பிடிஎஃப்லேயே வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சேம் இதேமாதிரி யூனிட் 4லேயும் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்கும். இதில் வந்து ஸ்ப்ரிங்கு, நெக்ஸ்ட்டு ஃப்ளைவீல். இந்த ஃப்ளைவீல் நீங்கள் வந்து படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்கில் பொறுத்தவரை எல்கல் ஸ்ப்ரிங்கும் லீப் ஸ்ப்ரிங் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நல்லா படிச்சுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து கொடுத்துருவேன் டயாமீட்டர் ஆஃப் ஸ்ப்ரிங்கு, அப்புறம் மீன் காயில் டயாமீட்டர், நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டர்ன், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நல்லா வந்து படிச்சுங்க. இந்த ஃபார்முலாஸ் தேவையான டேட்டாஸ்லாம் வந்து கொஷின்ஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுலாம் கூட நல்லா வந்து ஸ்டடி பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இதுலேயே வந்து 2 டாபிக்ஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்லைடிங் கான்டாக்ட் பியரிங், இந்த டாபிக் பற்றின கொஷின்ஸ் நல்லா வந்து படிச்சுங்க. அண்ட் இந்த டாபிக் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் டைப் வந்து எந்த மாதிரி இருக்கும், எதெல்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணி சொல்லி கேட்பாங்கன்ட்டு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வந்து ஸ்டடி பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த டாபிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் மாடல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 5லேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் நல்லா வந்து படிச்சுங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், மினிமம் ஃபிலிம் திக்னஸ்ஸு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனு, இந்த பவர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடி சொல்கிறாங்க. அப்போது இதுக்கான ஃபார்முலா வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலாவில் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவன் டேட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதிலே வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, என்னென்னா இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸில் வந்து ஃபுல்லாகவே இருக்காது, சில டேட்டாஸில் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த இல்லாமல் இருக்கிற சில டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட பிறகு கடைசியாக வந்து அந்த ஃபைனலாக அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணால் தனியாக எழுதி வச்சு நல்லா வந்து ஞாபகம் வச்சுங்க. ஒன்ஸ் ஃபார்முலா தான் ரொம்ப மெயின். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும், டேரெக்டாக சிம்பிளாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த சப்ஜெக்டான ப்ராப்ளம் பொறுத்து இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பார்த்துங்க. எக்ஸாம்பிள் பொறுத்தவரை ஒன்று இதே ப்ராப்ளம் கூட கேட்கலாம், அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு சம் டேட்டாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி இதே மாடலில் வந்து கேட்பாங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப், அதேமாதிரி நோட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ரிமைனிங் சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.